ஏ நான் சொல்றேன்டா, இப்ப வெளியே போடா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு வந்து இப்ப பாண்டியன் இந்த பக்கம் சட்டக்காலரை பிடிச்சி சக்திவேலை வெளில துரத்துறதோ அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ வீட்டுக்கே வந்ததுக்கு அப்புறமும் சக்திவேல் வேணுனே குத்தி காமிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு கட் பண்ணா அப்படியே வந்து சுகன்யா கிட்டையும் குமரவேல் கிட்டையும் அவர் சில விஷயங்களை பேசிட்டு வர்றாரு கிளம்பும் போதே. இந்த பாருங்க, இப்போ அங்கே போனோம், அங்கே போய் ஒட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அடுத்து எங்கள் அண்ணன் மனசு மாறிட்டார். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாள்லேயே இங்கே வீட்டுக்கு வருவானுங்க, இங்கே சாப்பிடுவானுங்க, அப்புறம் இங்கேயோ ஒரு ரூம் வேணும்னு கேட்பானுங்க. மாற்றி மாற்றி இந்த வீட்டில் குழம்பு செய்ய, அந்த வீட்டில் அரிசி வைக்க, அந்த வீட்டில் வந்து காய் செய்யன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிருவானுங்க. கடைசியில் அதில் யார் தெரியுமா இருக்கிறதுலே அதிகமாக கஷ்டப்பட போகிறது? நீ சுகன்யா, நீயும் நாங்களும் தான். அப்படிங்க சுகன்யாவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உன் புருஷன் இப்போ ஏற்கனவே கடையை விட்டுட்டு ஒன்ன கடையை பார்த்துக்க சொல்லி அந்த வீட்டில் உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ சொல்லிட்டு இருந்தல பாண்டியன் ஸ்டோர்ஸோட நாங்கள் வந்து இன்னொரு இப்போ பிரான்ச்சு தான் இந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த உண்மையாக்கிடுவானுங்க. இதுதான் நிஜமாவே பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி உன் புருஷனே வந்து டிக்ளேர் பண்ணி லாபத்தில் இப்போ வந்து இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் மச்சனங்காலில் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பார்த்து கொடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னா, ஐயோ அப்படின்னா அதுதான் நடக்க போகுது. உனக்கு அது வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா இப்போ அங்கே போகும்பொழுதே என்னென்ன விஷயத்த செய்யணும்னு நான் சொல்கிறேனோ அந்தந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பி அப்படின்னு சொன்ன உடனே லைட்டாக அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா. இதுக்கடையில் குமரவேலை பார்த்து, டே நேற்று இந்த கடனெல்லாம் போய் வசூலிக்கிறதுக்கு போனியே, யார் போனால் அங்கே போய் கூட பிரச்சனையாச்சு, தள்ளி விட்டானுங்க, அப்புறம் அடிச்ச அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னு. நான் தான்ப்பா போனேன். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த மில்லில் வேலையெல்லாம் இருந்துச்சு, அந்த இடத்தெல்லாம் வாங்கி போடுறதுக்கு யார் அலைஞ்சா, ஒரு 3 மாதம் அலைய வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு நீங்கள் தான்ப்பா பண்ணீங்க. இதெல்லாம் நான் பண்ணேன், அண்ணன் இதை பண்ணு அதை பண்ணிட்டுன்னு சொல்லுவார். நான் தான் போய் பம்பரமாக சுற்றி வேலையை செய்வேன், நீயும் எல்லா வேலையும் செய்வேன். கடைசியில் என்ன ஆச்சு? எல்லா சொத்துமே வந்து உனக்கு பாதி ராஜிக்கு பாதின்னு வந்து நிற்கும். தேவையா? இதில் கோமதியை கூட சேர்த்தா 2ஆ சொத்தை பிரிக்கிறதுக்கு பதிலாக அவன் தான் வந்து வதவதன்னு 5 கூட தான் இருக்குது. அதனால வந்து 5 2 7, அடுத்து பழனிக்கு பிறக்க போகிறது 1 8 அப்படின்ட்டு 8ஆ பிரிக்கலாங்க வானுங்க சொத்தை. இதெல்லாம் தேவையா உனக்கு? இதெல்லாம் வேணான்னா அங்கே என்ன நடந்துக்கணுமோ நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு பிளான் பண்ணி தான் இங்கே வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன நடந்தாலும் சரி, எங்கள் அண்ணனுங்க கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. எவ்வளோ அதிகமாக பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேணும்னே அவனுக்கு காயப்படுத்துகிற மாதிரி பெரிய அண்ணன் பேசாட்டி சின்ன அண்ணன் பேசுவார். ஏங்க இதை மட்டும்தாங்க உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க அப்படின்னு அது பாண்டியன்ட்ட கேட்க, பாண்டியன் ஒன்று சரி ஓகே உனக்கு என்ன, இப்போ நான் அமைதியாக இருக்கணும் அவ்வளோதானே, நான் அமைதியாக இருக்கேன். அவனுக்கு எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் ஒருத்தி சந்தோஷத்துக்கு. நேற்று பழனிவேல் வந்து சொன்னான்ல வரப்போறாங்கன்னு, நீ எப்படி குதிச்ச குழந்தையா மாறினல, அந்த சந்தோஷத்துக்காகவே நான் வந்து எல்லாத்தையும் பேசாமல் பொறுத்துக்கிறேன். அவனுக்கு என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி, பேசினாலும் சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாளியே நான் வந்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. ஆனால் பாண்டியன் சொன்ன வார்த்தையை அவரே மீறுற அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்க போகுது. அது ஏன் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே சுகன்யா வேற வேணும்னே என் புருஷனை வெளில துரத்தி விட்டீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வராதுன்னீங்க, என் புருஷனை மதிக்காத வீட்டுக்கு நான் எப்படி வருது, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வெளில துரத்த மாட்டீங்களா அப்படின்னா டக்குன்னு வந்து பழனி வேற எனக்கு எங்கள் அக்கா கிட்ட 1000 இருக்கும், நான் கூட தான் எங்கள் அக்கா கிட்ட சின்ன வீட்டில் சண்டை போட்டு பேச மாட்டேன் டூக்கான்னு, அதே மாதிரி அதுவும் என்கிட்ட பேச மாட்டேங்கும். எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் நீ எது கோவப்பட்டு இருக்க? என்றைக்குமே வந்து அண்ணன் தம்பி அக்கா தம்பிக்குள்ளலாம் நீ உள்ளே வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு. சரி சரி நான் எதுவும் பேசல அப்படின்ட்டு சுகன்யா வச்சா அப்படின்னு ஒரு முறைச்சுக்கிறாங்க. உடனே நிஜமா தான் சுகன்யா, சரி எது விட்டு நான் மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இவங்க. ஐயோ என்னடா இவ்வளோ இறங்கி வராங்க கோமதி அப்படின்ட்டு இவருங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கிட்ட தான் குமரவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அரசி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க எல்லாருமே திரும்பி டக்குனு குமார பாக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அரசியில கேட்டா, என்ன இருந்தாலும் அரசி நம்ம பேசிட்டு இருக்கலாமா, அப்புறம் அரசி எப்படி படிப்பெல்லாம் போகுது, எப்போ முடியுது எக்ஸாமு அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் அப்படியே முறைக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா இதை வந்து வேணுனே சக்திவேல் தான் சொல்லியிருக்காரு, நீ அங்கே போய் அந்த அரசி பிள்ளையோட வேணுனே பேசிக்கிட்டே இரு, அவனுக்கு மணிக்கு ஒரு தடவை ஞாபகத்துக்கு வரணும் என்ன நடந்துச்சு அரசி விஷயத்துல, அப்படி ஒரு விஷயம் நடந்த குடும்பத்தோட சேர்ந்து வந்து நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும். அவனுக்கு பழசெல்லாம் நினைவுபடுத்தணும். நம்மளால பழசை மறக்க முடியல, அவனுங்க மட்டும் ஈஸியாக பழசை மறந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்கல்ல அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்படியே இந்த பக்கம் லைட்டாக சரவணனுக்கு கோவம் வருது. செந்திலுக்குலாம் பிடிக்கவே இல்லை, என்னென்ன இவத்துக்கு நான் அவள்கிட்ட போய் பேசுகிறான், நான் அரசிக்கிட்ட போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அரசி உள்ளே போய் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக சாப்பாடு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கோமதி இந்த இடத்துலையும் திருப்பி விட்டுறாங்க.
திருப்பி விட்ட போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார கரெக்டாக அப்பன்னு பார்த்து குழலி வேற வராங்க. குழலி வந்துட்டு வந்தோடனே வந்து வாமா குழலி அப்படின்னு வந்து அப்பத்தால இருந்து எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வைக்க, என்னமாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழலி இருக்காளா, அப்போ சரி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு சக்திவேல். ஏன் அப்படின்னா சக்திவேலுக்கு தெரியும் எங்க பத்த வச்சா டக்குன்னு வெடிக்கும். இந்த குடும்பத்தை எல்லாருமே ரொம்ப நல்லவனுங்க, அப்படியே வந்து அமைதியா இருந்துருவானுங்க. குழலி மட்டும்தான் டக்குனு கடுப்பாயிடும். அதை விட்டு அந்த கதிர்பய கூட இப்ப ராஜிகா அமைதியா இருப்பான், குழலி அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படியே பேசிட்டே இருக்கும் போது அப்புறம் என்ன அந்த தங்கமயில் குடும்பத்தை ஏதாவது பேசினானுங்களா, என்னதான் இப்படிதானோ தெரியல, கொஞ்சம் நஞ்சம் லூஸா இருக்கலாம், நியூஸ் எல்லாம் பார்ப்போம். இவ்வளோ பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளார அப்பா பொண்ணு, அதுக்கு அப்பா அம்மா பொண்ணு எல்லாரும் ஏமாத்திருக்கானுங்க. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, படிப்புல ஏமாத்திருக்கானுங்க, வயசுல ஏமாத்திருக்கானுங்க, போட்ட நகையை பார்த்தாலே தெரியுது. எனக்கெல்லாம் அது பார்த்தோன்னே கவரிங்னு தெரியுது, அது தெரியல. என்னதான் அப்போ சரி எப்படி பாண்டியா இல்லை என் வீட்டுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பணக்கார வீட்டுக்குள்ளார அனாதப்பயலா வந்து ஒரு கல்யாணத்தை அந்த புள்ளைய வந்து கரெக்ட் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு அறிவு இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ளார வந்து ஒரு ஃப்ராடை கூட்டுறோமே அப்படிங்கிறது தெரியலையா, இவனுக்கு 80 பவுன் வாயை பொழந்துட்டியா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு சிரிக்க. இந்த சமயத்தையும் பாண்டியன் அமைதியாக தான் இருக்காரு, தேவையில்லாம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து திரும்பி வந்து ஏடா கூடவே வாழ்ந்துருக்கிற, வாழும் போதே வாயை திறந்தாலே பொய் தான் சொல்றான்னு கூட உனக்கு தெரியல, கோர்ட்ல நிக்க வச்சு ஜெயிலில் தள்ளுறானுங்க, கடைசியில் அந்த குடும்பத்தை திருப்பி எதுவும் பண்ணாம வந்து உட்காந்துருக்கீங்க, எப்படிடா கொஞ்சம் கூட ஒரு சூடு சொன்ன இல்லாம அப்படின்ட்டு சக்திவேல் சிரிச்சுட்டு நானா தான் டே குமாரே இந்த மாதிரிலாம் 1 நேரம் ஏமாத்திருந்தா என்னடா பண்ணிருப்ப அப்படின்னா வந்து மொத்தமா கொளுத்திருப்பேன்ப்பா, இல்லைன்னா கொண்டு போய் அவனெல்லாம் உள்ள தள்ளியிருப்பேன் அப்படின்னா அப்படி சொல்றா, அப்படி கூட செய்யல அப்படின்னு வந்து பேச, ஏங்க எதுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மாறி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்ட்டு வந்து அப்புறம் என்ன சோத்தை போட்டு அப்படியே வந்து சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு பாக்குறீங்க போல, தெரியுது பண்ண உனக்கு சொத்தை 4ஆ பிரிக்கணும், அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பேசின உடனே கோமதியில கேட்டு என்ன புருஷனா சொல்லிவிட்டானா ஆளை கூப்பிட்டு சோறை போட்டு அப்படியே வந்து கேட்டுரு அப்படின்னு உடனே கடுப்பாயிடுறாங்க கோமதி. எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னா, என்ன அவசியம் இல்லை ஓடுகாலி கோபத்தை பாரு அப்படின்னு டக்குன்னு சக்திவேல் பேச, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்டாட்டி எப்படி பேசிட்டாருங்கிற கோபத்தை தாங்க முடியாம டக்குன்னு ஏய் வார்த்தையை அளந்து பேசணும், அப்புறம் ஓடி போனால ஓடுகாலி தானே சொல்லுவாங்க அப்படின்னு வந்து இப்போ சக்திவேல் சொன்ன உடனே கடுப்பாய் பாண்டியன் என்ன பண்ணிட்டாரு, யோசிக்காம இந்த பக்கம் கோமதி அழறதை பார்த்து அவ எவ்வளவு பாசத்தோட உங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணான்னு பலான்னு விட்டுறாரு சக்திவேல். அரைஞ்ச உடனே டக்குன்னு வந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா வந்து இப்போ இது இந்த பக்கம் முத்துவேலும் கடுப்பை ஏய் பாண்டியா அப்படின்னு கத்த, இந்த பக்கம் வீட்டுக்குள்ளரே கலைவரமாயி மாற்றி சண்டையாகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக வராங்க. ரெடியாகும் பொழுது வேணாம்பான்னு அப்பத்தா கத்த, இதுக்கு தானே சொன்னேன் இவனுங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டானுங்க, லைட்டாக 2 வார்த்தை சொன்ன உடனே நம்மளோட வழியெல்லாம் அவனுக்கு பெருசு வழியா தெரியுதா, அவன் ஓடி போனோமா அசிங்கப்பட்டது நம்ம, ஆனா ஓடி ஓடி போடாதா நீன்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியலையா, அதனால நம்மளை போட்டு அடிப்பானா, இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன் வீட்டுக்கு வேற வந்து உட்காந்து சாப்பிட வேற வந்திருக்கோம். அப்பத்தா அம்மா நான் அப்பவே சொன்னல அத்தா நீ சொன்னதான் கிளம்பிங்க வந்தோம் நாங்க சரி அப்படின்னு சொல்லி பேச, நீ தாடா தேவையெல்லாம் பேச, நான் தேவையெல்லாம் பேசினேன், நான் உண்மைதானே பேசினேன், அதான் நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வந்து என்ன அடிச்சிட்டல, இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், இதுக்குதான் இந்த வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு தட்டை அப்படி விட்டு எரிஞ்சிட்டு வேகமா வெளில போக, எல்லாருமே வெளில அப்படியே போக இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான திருப்பத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. சக்திவேல் கண்டிப்பா உங்களை சேர விட மாட்டாரு. கூடவே வந்து நம்மளுடைய மெயின் சேனலான இடம்பொருள்ல சிறகடிக்காசைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு, அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவை பார்த்து நம்ம 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. தேங்க்யூ.